நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா தடை செய்யப்பட்ட கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்தின குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு அதை தொடர்ந்து விசாரணை பண்ணப்பட்டு வருது. ஒட்டுமொத்த கோலிவுட் வட்டாரத்தையே இந்த ஒரு சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். தீங்கிரை படத்தோட ப்ரொடியூசரும் முன்னாள் அரசியல் பிரமுகருமான பிரசாத் தான் இந்த பழக்கத்துக்கு தன்னை அடிமையாக்குனதா ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் கொடுத்திருந்தாரு. படத்துல நடிச்சதுக்கான சம்பள பாக்கி 10 லட்சம் ரூபாயை கேட்கும் போதெல்லாம் இந்த போதைப் பொருளை கொடுத்தாருன்னு ஸ்ரீகாந்த் சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து சிங்கர் சுசித்ரா இந்த சர்ச்சையை பத்தி பேசியிருக்கிறது இப்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சுசித்ரா அவங்களோட இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த கொக்கைன் ட்ரக் எல்லாம் பல நாட்களா புழக்கத்துல இருக்கு. பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல பப்புக்கு போய் செலிபிரிட்டிஸ் பலருமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் பார்ட்டி ஃபார்ம் ஹவுஸ்ல நடக்கும். ஆனா இப்பெல்லாம் செலிபிரிட்டிஸோட வீட்லயே நடக்குது போல. மனைவிகளே கணவரோட இந்த தவறுகளுக்கெல்லாம் துணை போறாங்க. அந்த வகையில ஸ்னேகா பிரசன்னா ஜோடியா பாராட்டலாம். அவங்க வீட்டுல எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் கொண்டு வர மாட்டாங்க. ஸ்ரீகாந்த் இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப முட்டாளாகிட்டாரு போல. இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அவரோட லாயருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா மாட்டி இருக்கவே மாட்டாரு. அடிமுட்டாளா இருந்திருக்காரு. இந்த போதை கலாச்சாரம் எல்லாம் பாலிவுட்ல இருந்து வந்ததுதான். ஹிந்தி ஆக்டர்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் சர்வசாதாரணம். அவங்க கோலிவுட்ல இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலனா பயப்படுறீங்களான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. சிலர் அதை யோசிச்சே அந்த ட்ரக்கை எடுத்துக்க தொடங்கி இருப்பாங்க. ஹிந்தி டான்சர்ஸ் எல்லாம் கோலிவுட்க்கு ஒரு படத்துக்காக வந்தா அந்த சாங்கான சம்பளம் மட்டும் இல்லாம இன்னுமே பலவிதமான வேலைகளை பண்ணி சம்பாரிச்சுட்டு தான் போவாங்க. அவங்க மூலமா கூட இந்த ட்ரக் அதுக்கப்புறம் மணி லாண்டரிங் நடக்கலாம். அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு மும்பை போயிட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிருவாங்க. பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச் அப்பவே ஏன் எல்லாரும் இப்படி ஓவரா பேசுறாங்க, பார்த்தா ட்ரக் எடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். குறிப்பா நடிகர் கார்த்தி எல்லாம் அப்படியே த்ரிஷான்னு பேசி இருந்தாரு. ட்ரக் எடுத்தா இப்படிதான் நம்மள வேற மாதிரி மாத்திரும், ஒரு எனர்ஜி கொடுக்கும். சிலர் அதை எடுத்தா கிரியேட்டிவிட்டி வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையே இல்ல. மூளை இன்னும் தான் மங்கி போகும். அதுக்கு அடிக்ட் ஆகி கடைசியில அழிஞ்சே போயிருவோம். தனுஷ் எல்லாம் அப்படிதான் என்னவோ பண்ணிட்டு போன்னு விட்டாச்சு. விஷால் கூட ரீசெண்ட் ஈவென்ட்ஸ்ல ரொம்ப நடுக்கத்தோட தான் இருக்காரு. ஆனா அதையும் இவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம்னு நியூஸ் வரும். அது வரைக்கும் இந்த பழக்கத்தை விட மாட்டாங்க. இப்படியெல்லாம் ஆகலாம்னு தான் நான் சொல்றேனே தவிர எந்த ஒரு நடிகரையும் குறிப்பிட்டு சொல்லல. இப்படி ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்தாதான் தக் லைஃப் மாதிரியான குப்பை படங்கள் வரும். மணிரத்னம் சார் ஹெல்த்தியாலாம் இல்ல. அவருக்கு நிறைய டேப்லெட்ஸ் அவங்க வைஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் படம் எடுத்தாதான் மெட்ராஸ் டாக்கீஸ்ல எல்லாரும் சம்பாதிக்க முடியும். அந்த மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம டேப்லெட்ஸ் கொடுத்து அவர் இப்படி மோசமான படங்களை எடுக்க வைக்கிறாங்க. இந்த சுதா கொங்கராலாம் அவர்கிட்ட இதெல்லாம் கேட்காம இருக்காங்க. அப்புறம் என்ன இவங்க எல்லாம் அவரோட ஃபேன் அப்படின்னு சுசித்ரா சொல்லியிருக்காங்க. மேலும் சில பார்ட்டி எல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் இல்லாம பல விஷயங்கள் வெளியே தெரியாம நடக்கும். பாவம் அந்த கயாடு லோகர் தான் இதெல்லாம் தெரியாம மாட்டிக்கிச்சு. 35 லட்சம் கொடுக்கறாங்கன்னா வெறும் பார்ட்டிக்கு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு காசு கொடுத்து பார்ட்டிக்கு வர வைக்கிறது அவங்கள சும்மா பார்க்கவா? யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த பணத்துக்கு பின்னாடி வேற சில எதிர்பார்ப்புகளும் இருக்கும். இப்பெல்லாம் ட்ரக்ஸுக்கு அகைன்ஸ்டா படம் எடுக்கிறவங்களே படத்துல அகைன்ஸ்டா பேசிட்டு நிஜத்துல பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ட்ரக் அகைன்ஸ்டா கிளாரிஃபை பண்ணாம அதை குளோரிஃபை தான் பண்றாங்க. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ட்ரக்ஸை யூஸ் பண்ணாதவங்க தான் கம்மி. இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்றதால பல சைடு எஃபெக்ட்ஸ் வரும். திடீர்னு சொட்ட விழும். அப்படி நீங்க ஏதாவது நடிகர் கிட்ட சிம்டம்ஸ் பார்த்தா அவங்களா ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சுசித்ரா காலிவுட்டோட முகத்திரையை கிழிக்கிற விதமா பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா கிட்ட காவல்துறை பண்ணிட்டு வர விசாரணை அடிப்படையில இன்னும் பல செலிபிரிட்டிஸ் சிக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது.